துவரை சாகுபடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். துவரையை பொறுத்தவரை முதன்மை பெயராக பயிரிடுறதுங்கிறது ரொம்பவே ரேரு. இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா துவரையை முதன்மை பெயராக பயிரிட்டிருக்காங்க. துவரையை மட்டுமே பயிரிட்டிருக்காங்க, வேறு எதுவுமே இடையில ஊடு பயிர் கிடையாது. ஆனால் நிறைய பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடிப்பட்டத்தில் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மழை சீசன்களில் துவரையை ஊடு பயிராக தான் அதிகம் பயிரிடுவாங்க. நிலக்கடலையில் முக்கியமாக நிலக்கடலையில் ஊடு பயிராக பயிரிடுவாங்க. அந்த நிலக்கடலையில் ஊடு பயிராக பயிரிடுறப்ப நிலக்கடலை வளர்கிறதுக்கு 3 மாதம் தான், 90 நாள் டு 100 நாள் தான் ஆகும். அதனால் அந்த 100 நாளைக்குள்ளே அந்த கடலை செடியை பிடுங்கிறனால இது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் செடி படர்ந்து பெருசாக வளரும், இப்படி பந்து மாதிரி வளரும். அதனால் அந்த கடலை செடிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால தான் துவரையை அந்த கடலை செடிங்களுக்கு இடையில் ஊடு பயிராக பயிரிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊடு பயிராக பயிரிடுறதுனால கடலையில் அந்த 3 மாதத்தில் ஒரு வருமானமும், துவரையில் ஒரு மகசூலும் 6 மாதத்தில், ஸோ 2 மகசூலை பார்த்துருவாங்க. ஸோ அப்படி ஊடு பயிராக பயிரிடுறப்ப துவரைக்குன்னு தனியாக நம்ம எந்த செலவும் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்படி முதன்மை பயிராக துவரையை மட்டும் பயிரிட்டோம் அப்படின்னா இதுக்காக வேண்டி தனியாக அந்த எப்பயும் ஓட்டுற அந்த உழவு 2-3 உழவு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் துவரையை பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக துவரைக்கு நாட்டு விதையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வயலில் அப்படி தான் நாட்டு விதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வயலில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக ஊனிருக்காங்க. துவரைக்கு கேப் அதிகமாக தேவைப்படும். 2 அடிக்கு 1 அந்த மாதிரி தான் கேப் விட்டு தான் அந்த செடியை நடவு செய்வாங்க. அதாவது நாற்று முறையில் நடவு செய்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த விதை மூலிமா விதையை தூவி அந்த மூலிமா வளர்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா விதையை நடவு செஞ்சு விதையை தூவி அதில் செடி வந்திருக்குது. ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அவ்வளோ தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 2 அடிக்கு மேலே தான் கேப் வேணும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா செடி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா படர்ந்து வளரும், நல்லா பெருசாகவே படர்ந்து வளரும். அப்படி வேணாலும் கிளை அதிகம் பிரியாது, செடி அதிகமாக இருக்கிறனால கிளை அதிகம் பிரியாது. நமக்கு தேவையில்லாமல் செடிங்களுடைய அந்த எண்ணிக்கை தேவையில்லாமல் விதையை தான் வேஸ்ட் ஆகுதே தவிர இவ்வளோ நெருக்கம் தேவையில்லை. பட் இருந்தாலும் இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இது எவ்வளோ நாள் கழித்து காய்க்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துவரைக்கு பொதுவாகவே தண்ணி அதிகமாக தேவையில்லை. ஆரம்பத்தில் அது செடியாக இருக்கிறப்பவே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடையில ஆனால் துவரையை மட்டுமே பயிரிட்டிருந்தோம் அப்படின்னா இடையில ஒரு 20-25 நாள் கழிச்சு ஒரு டைம் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 டைம் இது மொத்தம் 6 மாத பயிர் அப்படிங்கிறதுனால 2 டைம் ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த டைம்லேயும் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா களைச்செடிகள் அதிகமாக வளர்கிற இடங்களில், புல் அதிகமாக வளர்கிற இடங்களில் 3 மாதத்துலேயும் ஒரு தடவை களை எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த துவரை செடி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு அளவுக்கு மேலே பெருசாக வளரும். அதனால் அது வரைக்கும் அந்த களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா துவரை செடியை போட்டு அமுக்கிறோம், அந்த களைச்செடிகள் தான் பெருசாக அதுதான் காடு ஃபுல்லாக பறந்து போயிருமே தவிர துவரை செடி வளராது. அதுக்காக தான் 3 டைம் களை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது துவரைக்கு. இன்னும் நிறைய பேர் துவரையை மானாவாரியில் பயிரிட்டிருப்பாங்க. அந்த மானாவாரியாக இருந்தாலுமே குறைஞ்சது 2 டைமாவது களை எடுப்பாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த மானாவாரியில் பயிரிடுற எந்த பயிராக இருந்தாலும் சரி அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் தரதில்லை. பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏதோ விளைஞ்சா விளையுது, செலவு கம்மி தான், நம்ம தண்ணி பச்சிரமா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறனால தான் அதில் பெரிய அளவில் மகசூலை பார்க்க முடியறது இல்லை. ஸோ துவரை ஒரு 3 மாதம் கழித்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகிடும். துவரையை பொறுத்தவரை மொத்தம் 6 மாதம் அது அறுவடைக்கு வர்றதுக்கு. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து தான் பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூ பூக்கிற டைமில் அதிக மழை இருக்கக்கூடாது. மழை அதிகமாக பெஞ்சிச்சு வேகமாக பெய்கிற மழைக்கு அந்த பூ கொட்டி போயிடும். அதனால் அந்த பூ பூக்கிற டைமில் பூ வச்சுருக்கும், அது கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே அந்த பூவாகவே இருக்கும். அந்த டைம்லாம் அதிக மழை இருக்கக்கூடாது. எந்தளவுக்கு மழை அதிகமாக பெய்யுதோ அந்தளவுக்கு பூ கொட்டி போயிடும். இன்னொன்று, நம்ம தோட்டத்து பயிராக பயிரிட்டிருக்கப்ப அந்த டைமில் தண்ணி தேவைப்படும், அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஏன்னா அதிகமாக நீர்ச்சத்து இருக்கிறப்ப தான் காய் அதிகமாக பிடிக்கும். அதுக்காக தான் அந்த டைமில் அதிகம் தண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மழை பெய்கிறது நல்லது தான், ஆனால் ஒரு பெருமழையாக பெய்கிறப்ப பூவும் சேர்ந்து கொட்டி போயிடும். அது ஒன்று இருக்குது இதில். ஸோ அந்த ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பராமரிப்பும் பண்ண தேவையில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கழித்து அடுத்து ஒரு காய் காய்க்க ஆரம்பித்து ஒரு 1 மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 1 மாதம் 1.5 மாதத்தில் கிட்டத்தட்ட 5-5.5 மாதத்தில் ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா முத்திடும். காய் முத்தி எப்போ அந்த சருகு இலையெல்லாம் காயுது, அந்த காயெல்லாம் காய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ அப்போ இந்த துவரை செடியை அடியோடு பிடுங்கிடுவாங்க. இல்லைனா அறுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செடியை ஒரு பெரிய ஒரு களத்தில் குமிழ் குமிழாக வச்சுருவாங்க.
அப்படி குமிழ் குமிழாக வச்சுட்டு 2-3 நாளைக்கு நல்லா காய விடுவாங்க. அந்த சருகுங்கள்லாம் நல்லா காஞ்சிரும், இலைங்கள்லாம் காஞ்சு அந்த காயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு அதை அப்படியே கீழே போட்டு அடிப்பாங்க. நல்லா கட்டை வச்சு அடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரோட்லேயே போட்டிருப்பாங்க. அது மேலே பஸ்ஸு டயர்லாம் ஏறுச்சு அப்படின்னா அந்த காயெல்லாம் கொட்டி போயிடும். காய் தனியாக, அந்த செடி தனியாக, சருகுங்கள்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் காயை பிரித்து எடுத்து அப்படி கீழே போட்டு தட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காய் தனியாக, காய் கூடயே சேர்ந்து அந்த பொட்டுங்களும் வரும். அந்த இலை தலைகள்லாம் வரும். அதுதான் பொட்டும்பாங்க. அந்த காய் பொட்டு எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதுக்கப்புறம் தனியாக காயை தனியாகவும் அந்த பொட்டை தனியாகவும் பிரித்து எடுப்பாங்க. காயை தனியாக எடுத்து அதை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு துவரையாக எப்படி தனியாக அந்த பருப்பை பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது தனி ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த பொட்டு வந்துட்டு மாட்டுக்கு ஒரு முக்கியமான தீவனமாக பயன்படுது அப்படிங்கிறனால அதை வந்துட்டு மூட்டைகளில் தனியாக சேகரித்து அதை மாட்டு தீவனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாட்டுங்களுக்கு, ஆடுங்களுக்கெல்லாம் தீவனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த துவரையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு சாகுபடி மகசூல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதன்மை பயிராக வந்துட்டு முழு துவரையை வந்து பயிரிட்டோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 400 கிலோ வரைக்கும் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு மானாவாரியை பொறுத்தவரை 250 கிலோ கிடைச்சாவே பெருசு. ஏன் அப்படின்னா மானாவாரிக்கு நம்ம பண்ணுற அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அதனால தான் நமக்கு வந்துட்டு அந்த மகசூல் அதிகம் கிடைக்கிறதில்ல. ஸோ துவரை சாகுபடிங்கிறது இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின தகவல் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு